சிவாஜி கணேசன் மீட்டிங்ல இப்படி நடக்காது, விஜயகாந்த் மீட்டிங்ல இப்படி நடக்காது. ஏன்னா அவங்கள நேசிச்சாங்க, தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை என் பிள்ளைகளா நினைச்சாங்க. நம்ம பிள்ளைங்க பதறுனாங்க, என்னைய பார்க்க வந்து அவனுக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படி. நீங்க என்னன்னா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவன் மயக்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறான், அப்ப கூட பேச்சு நிப்பாட்டாம போய்கிட்டே இருக்கீங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க, மைக்கு சத்தம் கேட்கல தலைவாங்கிறான், நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா எல்லாம் ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. உள்ளார்ந்து இதயபூர்வமா பேசுற வார்த்தைகள் எதுவும் கிடையாது. நண்பா நண்பிகள் மட்டும்தான் ஓன் ஸ்கிரிப்ட், மற்ற எல்லாம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுனால அது மறந்துடக்கூடாது, அதை ஒப்பிச்சுட்டு போறீங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திக்கிறக்கூடாதுல்ல, ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதங்க வாங்கல. அது மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுகிறான், பேச்சை நிப்பாட்டணும். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுகிறாங்க, வாட்டர் பாட்டில் கேட்குறாங்க, நீங்கள் அந்த இடத்த விட்டு நகரலாமா? அந்த இடத்த விட்டு நகரலாமா? உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே உட்காந்துக்கிட்டு கிளம்புப்பா இப்போ பிரச்சனையாகுது போலன்னு தப்பிச்சு ஓடுறீங்க. ஒன்னே பார்க்க வந்த கூட்டம் தானே மயக்கம் போட்டு விழுகுது, தண்ணி கேட்குது, பிரச்சனை ஆகுது, ஆம்புலன்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல நிற்கணுமா? வேகமா ஓடி போறீங்க. ஐயா 2 பேர் செத்துட்டான், 10 பேர் செத்துட்டான், 20 பேர் செத்துட்டான், ஸ்பீடை ஏத்துறா, மெட்ராஸ் போடுறா, ஊன்னு பனையூருக்கு வந்து படுத்துட்டீங்க. இப்போ பட்னம் பக்கத்து வந்து படுத்துருக்கீங்க. இப்படியா விஜயகாந்த் கட்சி நடத்தினாரு? இப்படியா சிவாஜி கணேசன் கட்சி நடத்தினாரு?